எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வார ஸ்பெஷலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்கோயில் வந்து திரு பழமலைநாதர் திருக்கோயில் விருத்தாச்சலம். விருத்தகிரீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவான். மூலவர் பேர் வந்து விருத்தகிரீஸ்வரர். இங்கே அம்பாள் பேர் வந்து விருத்தாம்பிகை, பாலாம்பிகை, இளையநாயகி அப்படின்னு சொல்லுவான். இந்த தலவிருட்சம் வந்து வன்னி மரம். இங்கே வந்து என்னன்னா, முன்னாடி இதை பழமலை அப்படின்னு சொல்கிறா இந்த ஊரை. பழமலை தான் இப்போ மருவி வந்து விருத்தாச்சலம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறது. விருத்தம் அப்படின்னா பழமையானது அப்படின்னு அர்த்தம். அச்சலம் அப்படின்னா மலை. அப்போது அந்த பழமலைங்கிற பேர் தான் விருத்தாச்சலமாக இப்போ மருவி விருத்தாச்சலம்னு கூப்பிடுறா. இந்த சிவபெருமான் வந்து சுயம்பு வடிவத்தில் ஒரு மலை வடிவமாக காட்சி கொடுத்தாராம். இது வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து சில ஸ்தலங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிறந்தோம், வாழ்ந்தோம், அந்த இடத்துல இருந்தோம், இறந்தோம் அப்படின்னா முக்தி அப்படின்னு சொல்லி சில ஸ்தலங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திருவண்ணாமலை, காசி, அந்த மாதிரி. இங்கே வந்து என்ன அப்படின்னா, இந்த 5ல் 1 நடந்தால் கூட, பிறந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, சேவிச்சாலும் சரி, நினச்சாலும் சரி, இறந்தாலும் சரி, இந்த தலத்தில் இதில் 5ல் எது நடந்தாலுமே நமக்கு வந்து முக்தி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி முருகனுக்கு வந்து அறுபடை வீடு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பிள்ளையாருக்கும் அறுபடை வீடு இருக்கான். அந்த அறுபடை வீட்டில் இது வந்து 2ஆம் படை வீடாம். இந்த விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர் திருக்கோயிலில் அருள் பாலிக்கிற விநாயகர் வந்து 2ஆம் படை வீட்டிற்குரிய விநாயகர். இந்த விநாயகர் பேர் வந்து ஆழத்து விநாயகர். இந்த விநாயகரை சேவிக்கணும்னா அந்த சன்னதியில் கீழே ஒரு 18 படி இறங்கி அப்புறம் நீங்கள் அங்கே வந்து இப்போ விநாயகர் சன்னதி இருக்கும், அங்கே வந்து நீங்கள் போய் விநாயகரை சேவிக்கணும். அப்புறம் இந்த ஸ்தலம் வந்து என்னென்னா, ஒரு தடவை உலகமே அழிஞ்சிருத்தான். அப்போ வந்து இந்த ஸ்தலம் மட்டும் அழியாமல் இருந்துதான். இந்த ஊரில் வந்து மாசி பிரம்மோற்சவம், அதே மாதிரி அம்பாளுக்கு ஆடிப்பூரம், வசந்த உற்சவம், நடராஜர் இருக்கா, நடராஜருக்கு வந்து ஆணி திருமஞ்சனம், ஆருத்ரா தரிசனம், இவருக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், அந்த மாதிரி எல்லாருக்கும் அவளுக்குரிய அந்த விழா வந்து நடக்கிறது. சைவ சமயத்தில் வந்து மொத்தம் 28 ஆகமங்கள் இருக்கிறதா சொல்கிறான். அந்த 28 ஆகமங்களையும் முருகன் என்ன பண்ணுறாராம், 28 லிங்கங்களாக பிரதிஷ்டை பண்ணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர், 28 லிங்கங்களாக பிரதிஷ்டை பண்ணி இந்த ஊரில் ஸ்தாபிச்சிருக்கார். வள்ளி தெய்வானை சமேதரா அவரும் காட்சி கொடுக்கிறார். அந்த அவளுக்குன்னே சன்னதி இருக்கு, அங்க விநாயகரும் அருள் பாலிக்கிறார். அவளோட சேர்ந்து முருகன் ஸ்தாபிச்ச இந்த 28 லிங்கங்களும் இருக்கு. அதனால இந்த கோயிலை ஆகம கோயில் அப்படின்னும் சொல்றா. சிவனுக்கு வந்து விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருத்தாச்சலேஸ்வரர், விருத்தகிரி, முதுகுன்றீஸ்வரர். அதே மாதிரி விநாயகருக்கு ஆழத்து விநாயகர், மாட்டுரைத்த விநாயகர், வல்லப கணபதி, தசபுஜ கணபதி, முப்பிள்ளையார் அப்படின்னு இருக்கா. இங்க நந்தியும் வந்து இந்திர நந்தி, வேத நந்தி, ஆத்ம நந்தி, மால்விடை நந்தி, தர்ம நந்தி அப்படின்னு 5 நந்தியா அருள் பாலிக்கிறார். அதே மாதிரி இந்த ஊருக்கு திருமுதுகுன்றம், விருத்தகாசி, விருத்தாச்சலம், முதுகிரி, பழமலை அப்படின்னு 5 பேர் இருக்கு. ஒரு கதை ஒண்ணு இதை பத்தி. இந்த ஊரை வந்து திருஞான சம்பந்தர், அப்புறம் அப்பர், சுந்தரர் 3 பேரும் தன்னுடைய பாட்டுல பாடியிருக்கா. தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இந்த 3 பேருமே பாடியிருக்கா. ஒரு தடவை சுந்தரர் என்ன பண்றாரு அப்படின்னா, திருவாரூர்ல அவர் வந்து பங்குனி உத்திர விழா நடத்துறதுக்காக அவரு பொண்ணுக்காக நிறைய பணம் தேவைப்படுறது. அதுக்காக வந்து சிவனை வேண்டிக்கிறப்ப இந்த தலத்து இறைவன் வந்து சுந்தரரை ஆட்கொண்டு என்ன பண்ற, 12,000 பொற்காசுகளை கொடுத்து அந்த பங்குனி உத்திர திருவிழாவுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்ற. அப்போ சுந்தரர் என்ன பண்றாரு அப்படின்னா, திருடர்களுக்காக, இப்ப திருடர்கள்லாம் வந்து இதை எடுத்துன்னு போறாளேன்னு பயப்படுறார். உடனே அந்த ஈசன் என்ன பண்றார், அதை வந்து அந்த விருத்தாச்சலத்துல மணிமுத்தாறுன்னு ஒரு நதி இருக்கு, அந்த மணிமுத்தாறுல அந்த பொற்காசுகளை போட்டுட்டு இதை வந்து திருவாரூர் குளத்துல போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார்.
அப்போ அந்த திருவாரூர் குளத்துல போய் இந்த காசெல்லாம், இந்த பொற்காசுகள் 12,000 பொற்காசும் வந்து சேர்றது. அப்போ அது கரெக்டா இருக்கா என்ன ஏதுன்னு சுந்தரருக்கு ஒரு டவுட் வருது. அப்போ விநாயகர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணை சரி பார்த்து கொடுக்கிறார் சுந்தரருக்கு. அதனால இந்த கோயில்ல குடிக்கொண்டிருக்கிற ஒரு விநாயகருக்கு பேரு மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னு சொல்லி பேரு. சிவன் வந்து இங்க வந்து தேவர்களுக்காக நடனம் ஆனந்த தாண்டவம் ஆடினதா சொல்றார். இங்க 4 தூண், 4 வேதங்கள் வந்து 4 தூண்களா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த மணிமுத்தாறு நதியில இறந்தவாளோட அந்த அஸ்திய இத கரைக்கிறப்ப அவ வந்து அங்கேயே அந்த முக்தி அடைஞ்சிருந்ததா சொல்றான். இந்த ஊர் அம்பாளை பத்தி பெரிய நாயகி அம்மை பதிகம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கா. அதே மாதிரி இந்த திருத்தலத்தோட பெருமைகளை பத்தி க்ஷேத்திர கோவை வெண்பா அப்படிங்கிற ஒரு நூல்ல பாடியிருக்கா. சிவனை பத்தி பழமலைநாதர் அந்தாதி அப்படின்னும் பாடியிருக்கா. குரு தரிசன பதிகம் அப்படின்னும் நிறைய நூல் இந்த கோயில் சிவன் அம்பாள் மேல பாடப்பட்டிருக்கு. இங்க என்ன இன்னொன்னு அப்படின்னா, காசியை விட இங்க வந்து வீசம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. அதாவது காசியை விட இங்க வந்து அந்த பவர், அந்த இது ஜாஸ்தி அப்படின்னு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு சின்ன இதுவும் உண்டு. என்னன்னா, இந்த தலத்துல இறக்குற உயிர்களோட அந்த ஆத்மா வந்து அம்பாள், இந்த ஸ்தலத்துல இருக்கிற அம்பாள் வந்து தன்னோட மடியில வச்சு அந்த தன்னோட அந்த புடவை தலப்பால அந்த உயிர்களுக்கு வீசுவாளாம் அந்த முந்தானையால. அப்போ அந்த ஆத்மாக்களோட பாவங்கள்லாம் போய் அந்த ஆத்மா வந்து ஒரு புண்ணிய நிலைய அடையுமா. அப்போ சிவன் என்ன பண்ணுவாரா, பஞ்சாட்சர மந்திரங்களை அந்த ஆத்மாவோட காதுல ஓதி முக்தி கொடுப்பாளாம் அந்த இந்த ஸ்தலத்துல. இந்த ஸ்தலத்துல இருக்கிற முருகன் வந்து அருணகிரிநாதரால பாடப்பெற்றவர். திருமுதுகுன்றம் அப்படிங்கிற பேரால திருப்புகழ்ல அருணகிரிநாதர் வந்து இந்த ஸ்தலத்து முருகனை பத்தி பாடியிருக்கார். அதே மாதிரி இந்த கோயில் இதெல்லாம் வந்து திருப்பணிகள் ஆரம்பிச்சது வந்து சோழ அரசியான செம்பியன் மாதேவி. செம்பியன் மாதேவியால அங்க கட்டப்பட்டு 10ஆம் நூற்றாண்டுல இத கட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சோழ பேரரசு அரசர்கள் நிறைய பேர் இத முடிச்சிருக்கா, திருப்பணி பண்ணியிருக்கா. அதே மாதிரி இந்த கோயில ஒரு கோபுரத்தோட பேர் வந்து சோழ அரசரான கண்டராதித்தர் பேரால கண்டராதித்தன் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். கண்டராதித்தன் கோபுரம்னே ஒரு கோபுரம் இருக்கு. அதே மாதிரி உபசித்த முனிவர் சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்றார், இந்த கோயில் திருப்பணிக்காக அங்க வந்து வேலை செய்யறவாளுக்கு அந்த ஸ்தல விருட்சம் வந்து இங்க வன்னி மரம், அந்த ஸ்தல விருட்சத்தோட இலைகளையே வந்து இதுவா கொடுக்குறாராம். அப்போ அந்த சம்பளமா கொடுக்கச்சு அந்த அந்த இடத்துல அது வந்து அவாவா ஊதியத்துக்கு அவ செஞ்ச வேலைக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல அவளுக்கு சம்பளமா அது வந்து மாறித்தான். இந்த வன்னி மரம் வந்து 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஓகே, அப்படி எனக்கு தெரிஞ்ச அது சொல்லியிருக்கேன் நானு. இப்போ நம்ம சுந்தரர் பாடின ஒரு தேவாரம் அந்த இதை பார்ப்போம் நம்ம. திருச்சிற்றம்பலம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள், அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை, பேயாய் திரிந்தேன் பெறலாதா அருள் பெற்றேன், வேயார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள், ஆயா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, பொன்னே மணிதானே வைரம்மே பொருதுந்தி, மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள்,
அன்னே உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி, கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ. செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், அடிக்கேள் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய், ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளாம். தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், ஆதி உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி, எண்ணார் புறமூன்றும் எரி உண்ண நகை செய்தாய். மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், அண்ணா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய், வானாய் நிலமானாய் கடலானாய் மலையானாய். தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், ஆனாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. ஏற்றார் புறமூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய், தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வானீர். ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், ஆற்றாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. மழுவாள் வலன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா, தொழுவார் அவர் துயரா இன தீர்த்தல் குணதொழிலே. செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், அழகா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. காரூர் புனலெய்தி கரை கல்லி திரை கையால், பாரூர் புகழெய்தி திகழ்வன்மா மணி உந்தி. சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருத்துறையுள், ஆரூரன் எம்பெருமார் காளல்லேன் எனலாமே. ஆரூரன் எம்பெருமார்க்கு ஆளல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி.